எதை தேர்ந்து கொள்ளப் போகிறோம்? இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். எதை தேர்ந்து கொள்ளப் போகிறோம்? வாழ்வும் இருக்கிறது, சாவும் இருக்கிறது. ஆசையும் இருக்கிறது, சாபமும் இருக்கிறது. நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. இருளும் இருக்கிறது, ஒளியும் இருக்கிறது. இதை தேர்ந்து கொள்ளப் போகிறோம். அதற்கான சுதந்திரத்தை கடவுள் நம்ம கரத்திலே கொடுத்து விட்டார். இதோ இருக்கிறது, உன் கண்களுக்கு முதாக வாழ்வு இருக்கிறது, சாவு இருக்கிறது. நன்மை இருக்கிறது, தீமை இருக்கிறது. ஒளி இருக்கிறது, இருள் இருக்கிறது. ஆசை இருக்கிறது, சாபம் இருக்கிறது. எது வேண்டும்? தேர்ந்து கொள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானே, வார்த்தையை பற்றி கொண்டோம் என்று சொன்னால் அது நிலை வாழ்வை நமக்கு கொடுக்கும். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் என்று சொன்னால் அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆண்டவரை பின்தொடரக்கூடிய மகனாய் மகளாய் இருப்போம் என்று சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமந்து கொண்டு அதன் வாழ்க்கையிலே ஒளியை கொடுக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நாமும் திருத்துதர்பணி 10ஆம் அதிகாரம் 38 இயேசு பெருமான் சென்றது போல செய்தது போல பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம். அத்தகைய ஆசிரியம் வாழ்வையும் ஒளியையும் நன்மையை பற்றி கொள்வோம். இதை ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.